Hello friends, இப்போ நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா Accentureல இருந்து ஆஃப் கேம்பஸ் டிரைவ் போட்டுருக்காங்க. சோ இதுவுமே பாத்தீங்கன்னா ஃப்ரெஷருக்கான வேகன்சி தான் வந்து ஃப்ரெஷருக்கான ரெக்குயர்மென்ட். இத பத்தின ஃபுல் டீடைல் வீடியோ, அதாவது இதுக்கு எப்படி அப்ளை பண்ணனும், அதுக்கு சர்டன் ப்ரொசீஜர் கொடுத்திருக்காங்க. சோ அதனால லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படினா கமெண்ட்ஸ்ல போடுங்க. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க, நான் 19 பேட்ச் முடிச்சிருக்கேன், 20 முடிச்சிருக்கேன் மேம், என்ன வேலைக்கு போறது, எப்படி ட்ரை பண்றது அப்படின்றது. இந்த மாதிரி சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்க்குலாம் வந்து அப்ளை பண்ணுங்க. அது சென்னை, பெங்களூர் எங்க இருந்தாலும் ஓகே. நீங்க அப்ளை பண்ணி டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுங்க. எல்லாமே இப்போ ஆன்லைன்ல தான் எக்ஸாம் நடக்கிறதுனால நீங்க அட்டென்ட் பண்ணி நிறைய क्वेश्चन கலெக்ட் பண்ணி வச்சுட்டு நிறைய அட்டென்ட் பண்ணாவே கண்டிப்பா உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும். அதனால நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சேனல்ல போற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ இது வந்து Accenture, இதுவும் மல்டிநேஷனல் கம்பெனி. இது ஆஃப் கேம்பஸ் டிரைவ் தான் போட்டிருக்காங்க 2021 ஃப்ரெஷர்ல நிறைய கம்பெனிஸ் பாத்தீங்க அப்படின்னா 2020 பேட்ச் மட்டும் தான் கேட்டிருந்தாங்க. சில இடத்துல 19 கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி இங்க 2019 2020 பேட்ச் ரெண்டும் ஃப்ரெஷரா இருக்கிறவங்க எல்லாருமே நீங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். பொசிஷன் பாத்தீங்க அப்படின்னா அசோசியேட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். இதுக்கு குவாலிஃபிகேஷன் B.Tech முடிச்சு எல்லா இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம்ல இருக்கிற எல்லா பிரான்ச்சும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ B.Tech தான் வந்து மெயினாக அவங்க போட்டிருக்காங்க. அதனால B.Techல நீங்கள் எந்த பிரான்ச்சாக இருந்தாலும் இந்த எக்ஸாம், இந்த ஆஃப் கேம்பஸ் டிரைவுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்ளை பண்ணலாம். சேலரி பார்த்தீங்க அப்படின்னா 4,50,000 பெர் ஆனம், அதாவது ஒரு இயருக்கு நீங்கள் 4.5 லட்சம் உங்களுக்கு சேலரி ஆகும். ஓகேவா? இது மந்த்துக்கு நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கோங்க. ஜாப் லொகேஷன் இது வந்து அக்ராஸ் இந்தியா எங்க வேணா இருக்கும். அதாவது பெங்களூர், சென்னை, ஹைதராபாத், மும்பை, புனே, குருகிராம். இதுல நீங்க சென்னையில இருக்கீங்க, எனக்கு சென்னையில வேணும், இல்ல தமிழ்நாட்டுல நீங்க லொகேஷன் சூஸ் பண்ணி நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணி வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா சென்னை சூஸ் பண்ணுங்க. இல்ல பெங்களூர் நான் போகணும் அப்படின்னா பெங்களூர். இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் லொகேஷன் கொடுத்துருக்காங்க, அதுல நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இதோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன், எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருக்கு, அதை பார்க்கலாம். ஸோ B.Tech நான் சொன்ன மாதிரி ஆல் இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம் பிரான்ச்சஸ் 2019 and 20 பேட்ச். அக்ரிகேட் வந்து நீங்க 65% வச்சிருக்கணும். அதாவது CGPA-வா இருந்துச்சு அப்படின்னா 6.5, பர்சன்டேஜா கால்குலேட் பண்ணும்போது என்னவா இருக்கும்னா 65%. நோ ஆக்டிவ் பேக்லாக்ஸ் அட் த டைம் ஆஃப் ரெக்குவயர்மெண்ட் ப்ராசஸ் அண்ட் டூரிங் ஆன்போர்டிங். அதாவது நீங்க ரெக்குவயர்மெண்ட்டுக்கு இப்ப ஸ்டார்ட் பண்ண அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அரியர் எதுவுமே இருக்கக்கூடாது. அதே மாதிரி 1 இயர் கேப், அதாவது 10th இருந்து நீங்க கிராஜுவேஷன் வரைக்கும் 1 வருஷம் ஏதாவது நீங்க வேற காலேஜோ ஏதோ சூஸ் பண்ணி போயிருந்தீங்க அப்படின்னா 1 இயர் கேப் அக்செப்ட் பண்ணுவாங்க. அதுக்கு மேல நீங்க எஜுகேஷன் கேப் இருந்துச்சுன்னா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. The candidate should have certification, academic project experience, internship or work experience ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை கன்சிடர் பண்ணுவாங்க. அதாவது ஜாவா, ASP.NET, SAP, ABAP, SFDC. ஸோ இதில் நீங்கள் ஏதாவது ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸோ இல்லை ட்ரைனிங்கோ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கப்படும். Candidates must be eligible to work in India either by citizenship or have relevant work permit documents. ஓகேவா? நீங்க ஒன்னு இந்தியன் சிட்டிசன்ல ஒர்க் பண்றவா இருக்கணும், இல்லைன்னா வேற இதுல நீங்க வேற ஸ்டேட்டோ இல்ல வேற கண்ட்ரி இருந்தீங்கன்னா அதுக்கு பெர்மிட் டாக்குமெண்ட் நீங்க கண்டிப்பா வச்சுக்கணும். Candidates who have worked or applied at Accenture before must disclose the details at the time of application. அது இதுக்கு முன்னாடி நீங்க வந்து Accentureல இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா 6 months இதுல கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது பார்த்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி அட்டென்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 months முடிஞ்சிருச்சுன்னா நீங்க அகைன் நீங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். ப்ளீஸ் நோட் தட் இது வந்து பூட்டான், நேபாள் அங்க உள்ளவங்களுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது நமக்கு தேவையில்ல. செலக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் டெஸ்ட். ஸோ இப்போ நீங்க அட்டென்ட் பண்ற எல்லா எக்ஸாமே ஃபர்ஸ்ட் ரவுண்டு ரிட்டன் டெஸ்ட், அதுல ஆன்லைன் டெஸ்ட் தான் இருக்கு. செகண்ட் ரவுண்ட் டெக்னிக்கல் இன்டர்வியூ, HR ரவுண்டு. ஸோ இந்த Accenture பொறுத்த வரைக்கும் ரொம்ப டஃப்பாக இருக்கும் அப்படின்றது இல்லை, கொஞ்சம் மீடியமாக தான் இருக்கும் கொஸ்டின் பேப்பர் எல்லாம். ஸோ அதனால நிறைய பேர் இதில் அப்ளை பண்ணுங்க. ஓகேவா? ஆன்லைன் டெஸ்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்டு, டெக்னிக்கல் இன்டர்வியூ இருக்கும், HR இன்டர்வியூ இருக்கும். டெக்னிக்கல் இன்டர்வியூவில் நீங்கள் CO, இப்போ ஜாவா, C# இல்லை பைத்தான் என்ன தெரியுமோ ஸோ அவங்க அந்த டெக்னிக்கல் நாலேஜ் உள்ளவங்களுக்கு கேட்பாங்க. ஓகேவா? அவங்க மெயினாக ஜாவா போட்டிருக்காங்க. பட் நீங்கள் ஃப்ரெஷர் அப்படின்றத பைத்தான் சர்டிஃபிகேஷனோ இல்லை CO, C++ இருந்தாலும் நீங்கள் வந்து இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள்.
ஜாப் சம்மரி பார்த்தீங்க அப்படின்னா டிசைன், பில்ட், டெஸ்ட், அசம்பிள், சப்போர்ட் அண்ட் கான்ஃபிகர் த அப்ளிகேஷன் யூசிங் பிஸ்னஸ் ரெக்யர்மெண்ட். பிஸ்னஸ் ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட்டோ இல்லை ப்ராஜெக்ட் வந்து டிசைன் பண்ண தெரிஞ்சிருக்கணும், பில்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும், டெஸ்ட்டு, அசம்பிள், அதுக்கு சப்போர்ட் எல்லாமே நீங்கள் கொடுக்கணும் அப்படின்றது ஜாப் சம்மரினா. இது நீங்கள் உள்ள எக்ஸாம் எழுதி செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த ட்ரைனிங் இருக்கும். அதனால மேம் இது எனக்கு தெரியாது அப்படின்னு தெரிய தேவையில்லை, உங்களுக்கு கண்டிப்பாக ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்டர்ஸ்டாண்ட் பிஸ்னஸ் டிரைவர்ஸ் தட் வில் இம்பாக்ட் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் டெலிவர் சாஃப்ட்வேர் டு தோஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஒரு பிஸ்னஸ் ரெக்யர்மெண்ட் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு டெலிவர் ஆக ப்ராடக்ட் போகும்போது கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்றது தான். ஓகேவா? ஸோ இதுதான் எல்லாத்துலேயுமே நம்ம கொடுக்குற சேம் ப்ராசஸ் தான். அதே மாதிரி நீங்கள் வந்து கஸ்டமருக்கு கொரி சப்போர்ட் பண்ணணும், இன்ட்ராக்ட் பண்ணணும் டீம் மெம்பர்ஸோட, இதெல்லாம் தான் கொடுத்துருக்காங்க ஜாப் சம்மரியில். ஸோ ஓகே, நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ப்ரொவைட் பண்ணுறேன். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே இந்த பேஜுக்கு போகும். ஓகேவா? நீங்கள் கிளிக் பண்ணும்போது அசென்சியரோட ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்முக்கு போகும். இதில் போயிட்டு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, அதை ப்ளீஸ் கண்டிப்பாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம்னு ஒன்று இருக்கும். நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் மிடில் நேம் கொடுத்துட்டு லாஸ்ட்டில் இனிஷியல் ப்ரொவைட் பண்ணுவீங்க, ஜேஏ அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் என்ன இருக்குது, மிடில் என்ன இருக்குது, லாஸ்ட் நேம் இப்போ உங்கள் அப்பா பேர் ஏதோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது நீங்கள் கொடுங்க, கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணுங்கள். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த மாதிரி ஏஎஸ்ன்னு சொல்லிட்டு இனிஷியலெல்லாம் ப்ரொவைட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அவங்க உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. அங்கே போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி பாஸ்போர்ட் சைஸ் வந்து இந்த ஷேப்பில் தான் இருக்கணும், இதெல்லாம் அக்செப்டபிள் இல்லை. இந்த மாதிரி வந்து பேர்டெல்லாம் வச்சுட்டு அப்புறம் இந்த மாதிரி எடுத்து ஏதாவது செல்ஃபி எடுத்த ஃபோட்டோவோ இல்லை நார்மலாக ஏதாவது ஒரு இடத்துல வச்சு நீங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வச்சு எடுத்துருந்தீங்க அப்படின்னா அது அக்செப்ட் இல்லை. கரெக்டான பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவாக அப்லோட் பண்ணுங்கள். இங்கே ஐ எம் நாட் ரோபோட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா லோட் ஆயிடுச்சா, இந்த பேஜுக்கு வந்துடும். இதுதான் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம். இதில் போயிட்டு நீங்கள் ஜாப் அசோசியேட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. வியூ ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் நான் சொன்ன டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே அதில் இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து அதை தனியாக எடுத்து போட்டிருந்தேன். நீங்கள் எங்கே வந்து இந்த ஜாபை பார்த்தீங்க அப்படின்னா ஜாப் போர்ட்ஸில் சோசியல் மீடியா அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்றத நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க, மிடில் நேம், லாஸ்ட் நேம் நான் சொன்ன மாதிரி கொடுங்க. யூனிவர்சிட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும்ல உங்கள் சர்டிஃபிகேட்டில், அதை ப்ரொவைட் பண்ணுங்கள். இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர்லாம் உங்களோட அப்பா நம்பரோ அம்மா நம்பரோ இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் ஆல்டர்னேட் நம்பராக கொடுக்கலாம். பட் அது வந்து இது இந்த மாதிரி ரெட் கலர் மார்க்கில் ஆஸ்ட்ரிக் சிம்பிள் கொடுத்துட்டாங்கன்னா அது கண்டிப்பாக கம்பல்சரி ஃபில் பண்ணணும். இதில் நீங்கள் வந்து இதில் ஆஸ்ட்ரிக் சிம்பிள் இல்லை, ஸோ அதனால் நீங்கள் ஆப்ஷனல் தான், கொடுத்தாலும் பரவாயில்ல. டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் என்னன்றதை கொடுத்துக்கோங்க. அப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஹையஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்னா நீங்கள் அண்டர் கிராஜுவேட்டா போஸ்ட் கிராஜுவேட் தான் வந்து ஹையஸ்ட். ஓகேவா? ஸோ அதுவும் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுங்கள். ப்ரொஃபஷனல் டீட்டெயில்ஸ்னால் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு இல்லை இன்டர்ன்ஷிப் ஏதாவது பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? அப்புறம் ஏதாவது ஒர்க் பண்ணியிருக்கீங்க கரண்ட்டாக அப்படின்னா கொடுங்க, இல்லைனா நோன் கொடுத்துருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஏதாவது ஆஃபர் நீங்கள் வந்து டூ யூ ஹேவ் எனி ஆஃபர் கேட்டிருக்காங்க, வச்சுருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க. ஏதாவது வேறு கம்பெனியில் அட்டன் பண்ணி ஆஃபர் லெட்டர் இருந்துச்சுன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. ப்ரைமரி ஸ்கில்ஸில் போயிட்டு உங்களுக்கு எந்த ஸ்கில் இருக்கோ, இல்லை எஸ்பிடிசி, சாப்பு, டாட்நெட் கொடுத்துருக்காங்க, அது இல்லைனா அதர்ஸ் கொடுத்துக்கோங்க. மேம் எனக்கு ஜாவா இதில் தெரியாதே அப்படின்னு நினைக்க வேண்டாம், அதர்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? மேபி காலேஜ் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை காலேஜில் ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருக்கலாம், இந்த மாதிரி ஏதாவது ட்ரைனிங் பைத்தான் ட்ரைனிங்கோ இல்லை C++ ஏதாவது ஒரு ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருப்பீங்க, அதை நீங்கள் இங்கே கொடுத்து அதை அப்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சர்டிஃபிகேஷன், ஏதாவது நீங்கள் வந்து சர்டிஃபிகேஷன் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதையும் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஓகே, இருந்துச்சுன்னா அப்லோட் பண்ணுங்கள். இது ஆப்ஷனல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அப்லோட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி அது என்ன சர்டிஃபிகேஷன் கொடுங்க. லொக்கேஷன் நான் சொன்ன மாதிரி ப்ரிஃபர் லொக்கேஷன் சென்னை அட்டன் பண்ணிங்கன்னா சென்னை கொடுங்க, பெங்களூர் வேணால் பெங்களூர், ஹைதராபாத், உங்களுக்கு எந்த லொக்கேஷனில் வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ப்ரிஃபர் லொக்கேஷன் 3 லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. கேப் ஏதாவது இருந்துச்சு மட்டும் நீங்கள் இங்கே கொடுங்க, கேப் இல்லை அப்படின்னா நோ கேப் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டே இருங்க. ஓகேவா? செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஹாவ் யூ எங்கேயாவது ஒர்க் பண்ணியிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி அப்படின்னா எஸ் கொடுங்க. அக்சென்சியரில் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிங்கன்னா எஸ் கொடுங்க, ஒர்க் பண்ணாதவங்க நோ கொடுத்துருங்க. ஓகே, ஏதாவது பேக்லாக் இருக்கா? ஸோ இந்த டீட்டெயிலாம் ஃபில் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இங்கே உங்களோட ஃபஸ்ட்டு CV ரெஸ்யூமை இங்கே கிளிக் பண்ணுங்கள்.
இங்கே டாக்குமெண்ட் டைப்பு பிடிஎஃப் டைப்பு 1 MBக்குள்ளே உங்களோட ரெஸ்யூம் இருக்கணும், அதை செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? டாக்எக்ஸு .pdf மேக்ஸிமம் சைஸ் 1 MB இருக்கணும். ஸோ அதுக்கு மேலே ரொம்ப பெரிய ரெஸ்யூமெல்லாம் அப்லோட் பண்ணாதீங்க, அந்த சைஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் சூஸ் ஃபைல் கொடுத்துட்டு உங்களோட ரெஸ்யூமை அப்லோட் பண்ணுங்கள். இதுதான் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இது வந்து 3 MBக்குள்ளே இருக்கணும், ஜேபேக் இல்லை PNG ஃபைலாக இருக்கணும். ஸோ அதுவும் பார்த்துட்டு இதை கொடுத்துட்டு லாஸ்ட்டாக நீங்கள் இந்த டிக்ளரேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, ஸோ அதிலெல்லாம் அக்ரி கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஐ எம் நாட் அ ரோபோ கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. ஓகே, பை. ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன். கீப் ஆன் ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க, நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணுங்க. ZOHO பற்றின டீட்டெயில் கேட்டிருந்தீங்க, அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஆல் தி வெரி பெஸ்ட்.